ஏய், வீட்டுல யாரும் இல்லையா? கேட்டுக்கிட்டு இருக்கல, எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சுங்க? ஐய, ஏன் இப்படி வந்தது வராதுமா கத்திட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்னது என்ன வேணுமா? ஏண்டி, இந்த வீட்டுக்கு நான் கொஞ்சம் குழாவும் கூடி மகிழவும் வருவேன்னு நினைச்சியா? ஏண்டி, நான் வருவேன்னு தெரியும்ல, இலை போட்டு தயாரா வைக்க வேண்டியதானே? பிச்சைக்கார மாதிரி என்ன உட்கார வச்சு சாப்பாடு காக்க வச்சு அவமானப்படுத்துறீங்களா? இத வந்துட்டேன் மாமா. ஏய், முதல்ல இலைய போட்டு எல்லாத்தையும் தயாரா எடுத்து வச்சிருக்கலாம்ல? மாமா, முதலையே இலைய போட்டு வைக்க கூடாது மாமா, அது மரியாதையே இல்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் இலைய போட்டு பக்கத்துல இருந்து பாசமா பரிமாறணும், அதுதான் விருந்தோம்பல். ஏய், என்ன சொன்ன? நீ பாசமா பரிமாற நான் ஆசையா சாப்பிடணுமா? நீ யாரு, நான் யாரு? உனக்கு எனக்கு எந்த ஒட்டுறவும் கிடையாது. எனக்கு உன்னையும் பிடிக்காது, உன் அம்மாவையும் பிடிக்காது, ஏன் உன் குடும்பத்தையே பிடிக்காது. உங்களுக்கு யாரதான் பிடிக்கும்? நீங்க பெத்த புள்ளன்னா என்னைய பிடிக்காது. இதோ இங்க இருக்காங்களா உங்க பொண்டாட்டி, அவங்களையும் பிடிக்காது. ரமா, மொத்தத்துல அவருக்கு அவரையே பிடிக்காது. ஏங்க, நீங்க வயிறு நிறைய சாப்பிடணும்னு இவ வகை வகையா சமைச்சு போடுறா. இவ சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இவளையே திட்டிட்டு இருக்கீங்களே. ஏய், இது என்ன விருந்தா விருந்தோம்பல? தண்டனடி, தண்டனை. இவ எனக்கு கொடுக்கிற தண்டனை. ஏண்டி, இப்படி வகை வகையா சமைச்சு போடணும்னு நானா கேட்டேன்? நானா கேட்டேங்கிற? இப்படி எல்லாம் தின்னும் போது எனக்கு எந்த ருசியும் தெரியலடே. கல்லையும் மண்டையும் தின்றா மாதிரி இருக்கு. நல்லதா போச்சு ரமா, உனக்கு வேலை மிச்சம். நாளைல இருந்து கல்லையும் மண்ணையும் கொண்டு வந்து இவர் இலையில வை. என்ன பேசுறீங்க மாமா? மாமா எப்போ இப்படிதான் பேசுவாரு, அதுக்காக நாமளும் இப்படி திரும்ப பேசுறதா? நீங்க முதல்ல எந்திரிச்சு உள்ள போங்க. என்ன நீ? போங்க மாமா. மாமா, அவசரப்பட்டு எந்திரிச்சிடாதீங்க, உங்களுக்கு சூடா ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா, ஒன்னு எடுத்துட்டு வராதம்மா, 2-3 ஆம்லெட்டா போட்டு எடுத்துட்டு வா. நல்லா தின்னுட்டு உன்னையே திட்டிட்டு இருப்பாரு. முத்தரசே, முத்தரசே. ரமா, ரமா. மாமா, மாமா, அத்தை, அத்தை. ஐயோ, ரமா சீக்கிரம் தண்ணி கொண்டு வாமா. என்னப்பா? என்னங்க? ரமா, என்னங்க? மாமா, ரமா சீக்கிரம் தண்ணி கொடு. மாமா, இந்தாங்க தண்ணி, தண்ணி குடிங்க மாமா. மாமா, சனியனே, எங்கடி போய் தொலைஞ்ச? உயிரே போயிருக்கோம். அதான் நம்ம மருமக வந்து சமயத்துல தண்ணி கொடுத்தா இல்ல. இதுதாங்க பாசங்கிறது. சாப்பிட்டதுக்கெல்லாம் விலை நிர்ணயம் பண்ணி பணம் கொடுத்தீங்களே. உங்க உயிரை காப்பாத்துற இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்கு விலை கொடுக்க முடியுமா? ரமா கொடுத்தது வெறும் தண்ணி இல்லைங்க, உயிர் தண்ணி. அதே ரமா தண்ணி தரமாட்டேன்னு சொல்லி இருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? போய் சேர்ந்திருப்பாரு. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? பெத்த அப்பா பார்த்து பேசுற பேச்சா இது? இன்னொரு தடவை இப்படி பேசுங்க, எனக்கு பயங்கர கோவம் வரும். யாரு எவனா? எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி காருக்குள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்ப என்ன பார்த்துட்டு பெத்த அப்பன் கூட பார்க்காம சும்மா போன வண்டியவன். எப்பவோ நடந்தது, அது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? இன்னொன்னு நீங்க மறந்துட்டீங்க. அன்னைக்கு கங்கா மட்டும் வந்து உங்களை காப்பாத்தல, இந்நேரம் நீங்க என்ன ஆயிருப்பீங்களோ? நல்லா யோசிச்சு பாருங்க. சுப்புலட்சுமி அண்ணி குடும்பமே உங்க மேல பாசமா இருக்கு.
அத நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏய், குடும்ப பாசத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா? அந்த பாசத்துக்கு தாண்டி இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த சோத்தை திங்கிறதுனால நான் மாறிடுவேன்னு நினைக்கிறியா? அது நடக்காது. என்ன நடந்தாலும் அந்த சுப்புலட்சுமி குடும்பம் எனக்கு வேண்டாத குடும்பம் தாண்டி. ஆஹா, இவரை திருத்தவே முடியாதுமா. போன ஜென்மத்துல இரண்யனா இருந்தவரு இந்த ஜென்மத்துல குலசேகரனா பிறந்திருக்காரு. சபாஷ், சரியா சொன்னடா. போன ஜென்மத்துல இரண்ய உயிரை விட்டான், கொள்கைய விடல. அதே மாதிரி இந்த ஜென்மத்துல இந்த குலசேகர உயிரை வேணும்னாலும் விடுவான். சுப்புலட்சுமி குடும்பத்தை அழிக்கணுங்கிற கொள்கைய மட்டும் விடவே மாட்டான்டா. மாமா, நீங்க எப்படி வேணாலும் இருங்க. ஆனா என் கையால சாப்பிடும்போது சந்தோஷமா வயிறார சாப்பிடணும். எனக்கு அது போதும் மாமா. ஏய், நான் ஒண்ணும் சந்தோஷமா சாப்பிடல. ஜெயில்ல இருக்கிற கைதி தன்னோட சொத்தை எந்த மனநிலையில சாப்பிடுவானோ அதே மனநிலையில தான் இங்க நான் சாப்பிடுறேன். என்னங்க நீங்க? சாப்பிட்ட கையோட ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள இப்படி பேசுறீங்க? கை காஞ்சிருச்சு. அத்தை, மாமா என்ன பேசினா என்ன? நான் பரிமாற அவர் சாப்பிடுறாருல்ல, எனக்கு அது போதும். வள்ளி, வா வா, உனக்கு 100 ஆயுசு. உள்ள வா. வாமா, வா. ஐயா, வள்ளி வந்திருக்காயா? வாமா வள்ளி. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கியாம்மா? நேத்து தான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஐயா, நீங்க என்ன மனசுல நினைச்சு பாக்குற அளவுக்கு அருகதை உள்ளவளானா? ஐயா, என்னால ஜெயச்சந்திரனுக்கு ஏற்பட்ட பழிய நானே பஞ்சாயத்துல அவர் என்ன கெடுக்கலன்னு உண்மையை சொல்லி நிரூபிச்சுட்டேன். இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கியா? ஐயா, நான் சென்னைக்கு வேலை தேடி போறேங்க ஐயா. ஐயா, அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னுதாயா வந்தேன். அருமையான முடிவு வள்ளி. நீ மெட்ராஸுக்கு போறது நீயா எடுத்த முடிவா இல்ல வேற யாராவது சொல்லி எடுத்த முடிவா? எப்படியோ ஒரு நல்ல முடிவு. அப்புறம் வள்ளி, மெட்ராஸுக்கு போனோம்னே பஸ் சேர் ஆட்டோல எல்லாம் பத்திரமா போகணும். பணம் நகை பறி கொடுத்தா பரவாயில்ல, வேற எதையாவது பறி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஆள் யாருன்னு கை நீட்டி காமிக்கிறதுக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு 10 பேர் கிராஸ் ஆயிருவானுங்க. ஆமா, பார்த்து சூதானமா நடந்துக்கணும். இன்னொரு நல்ல விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. மெட்ராஸுக்கு போன எல்லாருமே பெரிய ஆளுகளா இருக்காங்க. நீ வேணாலும் பாரு, நான் சொல்றேன். நீயும் மெட்ராஸுக்கு போனீங்கன்னா பெரிய ஆளாயிருவேன். அதுக்கப்புறம் நம்ம ஊர் பெருசுங்கெல்லாம் வருஷம் ஒரு நோட் புக்க தூக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்துருவாங்க. எதுக்குன்னு பாக்குறியா? திருவிழாக்கு டொனேஷன் வாங்குறதுக்கு. ஆமா, நல்ல முடிவு எடுத்திருக்கிற. ஏயா, அப்புறம் என்னையா, வள்ளி ஒரு நல்ல முடிவு எடுத்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கு. ஆசீர்வாதத்தை பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. ஐயா, நான் போயிட்டு வரேங்க ஐயா. அடியே, நீ என்ன லூசா? சென்னைக்கு வேலை தேடி போறியா? ஐயா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனால நீ சென்னைக்கும் போவேனா கிண்ணைக்கும் போவேனா? அப்படியே போட்டனா? ஐயா, உங்களுக்கு எதுக்கியா சிரமம்? இல்லம்மா வள்ளி, உனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு நினைப்பு இருந்துச்சுமா. நீ ஒரு நேரத்துல என் உயிரை காப்பாத்தினவ இல்லையா? அது மட்டும் இல்ல, பஞ்சாயத்திலையும் உண்மையை சொல்லி ஜெயச்சந்திரன் நல்லவன்னு நிரூபிச்சிருக்க. உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேம்மா. என் மகள்ல ஒருத்தியா உன்னை நினைச்சு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு விருப்பப்படுறேன். ஐயா, நீங்க ரொம்ப பெரியவங்க. அப்பா அம்மா இருந்தோம் நான் ஒரு அனாதை மாதிரி ஆயிட்டேன். எங்கேயாவது வேலை செஞ்சு மிச்ச வாழ்க்கையை ஓட்டிடலான்னு முடிவு எடுத்துதான் உங்களை பார்க்க வந்தேன்.
எனக்கு நீங்க இவ்ளோ பெரிய நல்ல காரியத்தை செய்ய நினைக்கிறீங்களே, உங்களை கையெடுத்து கும்பிடுறதை விட எனக்கு வேற ஒண்ணும் தோணலங்க ஐயா. ஆமா ஆமா, கும்பிடுறத தவிர உனக்கு இப்ப எதுவும் தோணாது. அதான் எல்லாத்தையும் ஐயா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். மெட்ராஸுக்கு போறேன்னு முடிவு எடுத்துட்டு இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பக்கம் வந்தேன்? அங்க போனோன்னே ஒரு போனோ கடுதாசியா போட்டிருக்க வேண்டியதானே? டேய் டேய் போடா, உன்னை யாரும் இங்க கூப்பிடல. ஐயா, எனக்கு என்னமோ குலசேகர் மாமாவை நாமளே காலை நீட்டி வம்புக்கு இழுக்கிறதா தோணுது. பார்த்து நடந்துக்குங்க. மாமா, சும்மா சும்மா ஏன் எங்க அப்பா இழுக்கிறீங்க? வள்ளிக்கு கல்யாணம் பண்ணாதீங்க நீங்க அப்பா வந்து உங்ககிட்ட சொன்னாரா? எங்க அப்பா சொல்லியிருந்தாருன்னா ஏதாவது கோவத்துல சொல்லிருப்பாரு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஐயா, நீங்க எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா குலசேகர அங்கிள் கோவப்படுவாருன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குயா. எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வருமாயா? என்ன அப்படி கேட்டுட்ட? கண்டிப்பா பிரச்சனை வரும். உனக்கு மட்டும் ஐயா கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு வச்சுக்க, எங்களுக்கு மாமா குடும்பத்துக்கும் வெட்டு குத்துதான். தயவு செஞ்சு இத புரிஞ்சுக்கிட்டு இப்படியே இந்த வழியா ஓடி போயிரு. மாமா சும்மா இருங்க மாமா, எங்க அப்பாவை தப்பு பண்ண தூண்டி விடாதீங்க. எங்க அப்பா பண்ற தப்புக்கெல்லாம் நான் தான் சாமி கிட்ட பரிகாரம் பண்ண கோயில் கோயிலா போக வேண்டியிருக்கு. வள்ளி, எங்க அப்பா பத்தி பயப்படாத. நான் சொன்னா எங்க அப்பா கேட்பாரு. வள்ளி, உனக்கு ரொம்ப நல்ல நேரம். எங்க இளவஞ்சி அக்காவே உனக்கு ஆதரவு கரை நீட்டும் போது நீ கெட்டியா புடிச்சுக்கோ. உனக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சவங்க உனக்கு கல்யாணம் நடக்கிறது தடுக்காம புண்ணியம் தேடணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கூட. என் முந்திரி கொட்டை, நான் உன்கிட்ட ISI சர்டிபிகேட் கேட்டனா? இந்த வள்ளியோட கல்யாணம் நடந்துச்சுன்னா அதோட முழு பங்கும் எனக்கு தான் சேரணும். அதுல நீ பங்கு எடுத்துக்கணும்னு நினைச்சுக்காத. ஐயா, வள்ளிக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வள்ளிக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தாதான் எங்க அப்பாவும் சும்மா இருப்பாரு. இல்லனா இவளை தனியா பார்க்கும் போதெல்லாம் எங்க அப்பா கோவப்படுவாரு. ஏண்டி, உனக்கு மேல் மாடி கலண்டு போச்சா? திடீர்னு நீ நல்லவ மாதிரி பேசுற, கெட்டவ மாதிரியும் பேசுற. நீ நல்லவளா கெட்டவளா? அது என்னமோ தெரியல மாமா, இப்பெல்லாம் நல்லது பண்றதுனா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏண்டி, உன் அப்பனே அந்த மாதிரி மாத்திக்காமிடி. சரி நாச்சியா, வள்ளி நம்ம வீட்டிலே இருக்கட்டும். நான் பிள்ளை வாழ்கிட்ட மாப்பிள்ளை விஷயமா பேசுறேன். நாச்சியா, ஐயா, வள்ளியை கூட்டிட்டு போமா. வள்ளி போமா. வாமா. ஏண்டி, தெரியாமத்தான் கேக்குறேன். கொப்பன பஞ்சாயத்துல நிறுத்தினவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ற அறிவில்ல? இல்ல ஒரு பொம்பளையா? மாமா, நமக்கு எதிரியா இருந்தா கூட அடுத்தவங்க கல்யாணத்தை கெடுக்க கூடாது மாமா. இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுமா? போதும், சாப்பிடுங்க. ஐயா, அத்தை, வாங்க வாங்க. சுரேந்திரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்னம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன குலசேகரா, நீ எப்படி இருக்க? உட்காருங்க ஐயா. சாப்பிடு. ரமா, ஐயாவும் அத்தையும் வந்திருக்காங்க. வா வா. என்னம்மா முத்தரசி, ஒழுங்கா வந்து சாப்பிடுறானா? சாப்பிடுறாங்க. என்னடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கேன். அப்பா நீங்க சாப்பிடுங்கப்பா. இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். ரமா, உன் மாமனாரை நீ சரியா கவனிக்கிறியான்னு பாக்குறதுக்காக தான் வந்தோம். ஐயா, நீங்க என்ன கவனிக்கிறத பார்த்தா அக்கறையில வந்த மாதிரி தெரியல. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுங்கயா. உங்க மகளை பாக்குற மாதிரி வந்து உங்க பஞ்சாயத்து தீர்ப்பு படி நான் இங்க சாப்பாடுங்கிற பேர்ல அனுபவிக்கிற தண்டனைய இவங்க பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்காகத்தானே இவங்கள உங்களோட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயா, இந்த வீட்ல நான் சாப்பிடுறத பெரிய பாவமா நினைக்கிறேன்.